வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே இன்றைக்கி. அதாவது ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஒன்று, அதை ஸ்டேடியத்தில் நடத்துகிறாங்க. அதை போய் பார்ப்போம் இன்றைக்கி. எப்படி இந்த ஊரில் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது, இங்கே உள்ள கல்ச்சரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறோங்க கைஸ். காலையில் பார்த்தீங்கன்னா மணி இப்போ 8 ஆகுது. 8 மணிக்கு எல்லாம் இங்கே அசம்பிள் பண்ணிட்டாங்க. ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறவங்க அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டேடியம் கைஸ், இது ஒரு ஸ்டேடியத்தில் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே உள்ள அனைத்து ஸ்கூல் மக்களும், அதாவது இந்த ஜோஹோபாரு அப்படின்ற ஏரியாவில் உள்ள அனைத்து ஸ்கூல் மக்களும் இந்த இடத்துல அவங்கவுங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு வர்றாங்க. எல்லா ஸ்கூல் மக்களும் இருக்காங்க இங்கே. இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது, பார்ப்போம். நானுமே bagi kategori pendidikan khas kategori lelaki. Seterusnya adalah penyampaian bagi pemenang bagi acara balapan kategori pendidikan khas perempuan. Di tempat yang ke-8 dipersilakan Damia Kristina Farisha binti Muhammad Rizwan. நானுமே இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். Seterusnya pemenang bagi tempat yang ke-7 dipersilakan Nur Ayu Asya binti Rasul. காலையில் 8 மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டாங்க பாருங்கள். எனக்கு முன்னாடி பாருங்கள் கூட்டத்தை. எல்லாம் அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மா காலையில் உட்காந்துருக்காங்க. அக்கா வர மைக்கில் கத்தனை மணிக்கே இருக்காங்க. அந்த பக்கம் பாருங்கள் கேட்டுறாங்க. ஒரு கப்பெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல இருக்க கப்பு ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த கப்பு இன்றைக்கே கொடுத்துருவாங்க. இதோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்க, ஒலிம்பிக் தீபம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அதை கொளுத்தி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். என்னென்னமோ பண்ணுறாங்களேப்பா, சரியாக தெரியுதானு தெரியல. அதை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ஊரில் பாருங்கள், பல்லின மக்கள் இருந்தாலும் அவங்கவுங்க தாய்மொழி கல்வி அவங்க தாய்மொழியிலே பயிலலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்திருக்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இது ஒரு மலாய் ஸ்கூல். மலாய்க்காரவங்களுக்கு உள்ள ஸ்கூலு, அவங்க தாய்மொழி கல்வி இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பிள்ளைங்க, சீன பிள்ளைங்க எல்லாருமே கலந்து படிக்கலாம். அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. அதே மாதிரி தமிழ் ஸ்கூலும் இருக்குது, சீன ஸ்கூலும் இருக்குது. அதுலேயும் கலந்து படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, தமிழ் மக்கள் பிள்ளைங்களும் போய் சீன ஸ்கூலில் படிக்கலாம், சீன மக்கள் பிள்ளைங்களும் தமிழ் ஸ்கூலில் படிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்கவுங்க மொழி நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு வர்றாங்க. அதே மாதிரி இந்த மக்கள்கிட்டையும் அந்த ஒரு பாகுபாடு நான் பார்க்கல. நான் இங்கே இருக்கிற வரையும் அந்த பாகுபாடு பார்க்கல. அங்கே பாருங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ கொடி மாதிரி கொண்டு வராங்க. நான் நினைக்கிறேன் இந்த ஸ்போர்ட்ஸோட கொடி மாதிரி தெரியுது. இது எல்லாமே கலர்
காலையில் செலிப்ரேஷன் தாங்க போகுது. இன்னும் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கலை. மணி கரெக்டாக 8:20 ஆகுது. 8 மணிக்கு எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. அப்பா, ஆனால் இந்த ஊர் ஸ்கூலை பாருங்க. இந்த ஊர் ஸ்கூலெல்லாம் காலையில் 7:15க்கெல்லாம் ஸ்கூலு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது 7 மணிக்கு தான் இங்கே பொழுதே விடியும். 7:15க்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது 2 விதமான ஸ்கூலு. ஒன்று வந்து 7 மணி, இன்னொன்று வந்து மதியானம் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 விதமான ஸ்கூலு. 1ஆம் வகுப்புலேருந்து 4ஆம் வகுப்பு வரையும் காலை ஸ்கூலு. அதுக்கப்புறம் 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு மதியான ஸ்கூலு. காலையில் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுலையே எப்படியும் எந்திரிச்சு போயிடுவோம். நான் இப்போ தெரில ஊரில் எத்தனை மணிக்குன்ட்டு. 10 மணிக்கு மேபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க சிலருக்கு. இங்கே 7 மணிக்கு போகணுங்க. ஆனால் காலையில் எந்திரிச்சு படிக்கிற அந்த படிப்பு தான் உண்மையிலே மண்டைக்கு ஏறும்பாங்க. ஊர்லெல்லாம் நம்ம படிக்க உள்ள காலையில் எந்திரிச்சு 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு படிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த படிக்கிறது தான் மண்டையிலே நம்மளுக்கு ஏறும் அப்படிம்பாங்க. மேபி அதனால கூட 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், என்னன்னு தெரியல. பாருங்க வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வா, இந்த ஸ்கூலுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்டேடியம்லாம் கட்டி விட்டுருக்காங்க. Manakala guru pembimbing bagi kontingen pemeriksaan ini adalah Cikgu Sembah Ramadi, anak perempuan Ciuman. Termasuk Raja Durian yang sangat jombang dan galak. இதில் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அது பாருங்க, பூசணிக்காய் போன டீமு, 2வது போகிறது வந்து டொரியான். அதே மாதிரி பின்னாடி வர்ற ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு பழத்தோட பேர் வச்சுருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்ல. Selaku pembawa sembako Laksmana. Manakala guru pembimbing bagi kontingen வா, pemeriksaan ini முதல்ல பாருங்க டொரியான் மாதிரியே அந்த பழத்தோட அமைப்பாக போட்டிருக்காங்க. அங்கே மின்னுக்கு நிற்கிறாங்க எல்லாம். அவங்களாம் யாருன்னு தெரியுதா? அவங்க தான் டீச்சர்ஸுங்க. ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க, பிடி டீச்சரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் தமிழ் ஆள் இருக்காங்க, சீனர் இருக்காரு, மலாய்க்காரர் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க பாருங்க. Cik Siti Lona dia, Siti Aminuddin dan Cikgu Christina Balkis binti Muhammad Yusuf yang begitu bersemangat sekali mengibarkan bendera kontingen. Nur Zala Alisa binti Muhammad Firdaus pula selaku pembawa spanduk Rumah Bentara. Manakala guru pembimbing bagi kontingen pemeriksaan ini adalah Cikgu Maulana Mustafa, Cikgu Maisarah Hussein, Cikgu Norifah Nabila dan Cikgu Muhammad Fazil Cewa. Langkah diatur seorang pahlawan, ikrar bentara gagah perkasa, muncul Johan dan segala peraturan dan undang-undang dengan penuh semangat kesukaran. உரிய மொழி எடுத்துக்குவாங்கல்லங்க, அதே தான் மலாய் மொழியில் எடுத்துக்கிறாங்க. ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சுங்க. இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஆனால் வெயில் பட்டை கலப்புது. சரி, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வெளியில் வந்து வாங்கி குடிப்போம். பார்த்தீங்கன்னா வெளியில் நிறையா கடை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாதிரி தான் ரோட்டு கடை மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தண்ணி வாங்கி குடிப்போம். ஓகே, சரி வாங்கியாச்சு. இளநீ ஜூஸு காலையில் ஐஸு போட்டு குடிச்சா சும்மா அப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம
அப்பா அண்ணா எல்லையில் கொஞ்சம் சீனியர் போட்டாங்க. ரொம்ப தூக்கலாக இருக்கு. பாருங்க ஸ்டேடியத்தை பாருங்க அப்படி இருக்கு. ஹைப்பர் இவ்வளோ காப்போம் போயிடாங்கல்ல.